பொருளியல் செய்திகள். ஆர்பிஐயின் தங்க கையிருப்பு கிடுகிடு உயர்வு காரணம் என்ன? ரிசர்வ் வங்கி இதுவரை இல்லாத வகையில் மிக அதிக அளவில் தங்கத்தை வாங்கி சேமித்து வருகிறது. ரிசர்வ் வங்கி தங்கத்தை வாங்கி சேமிப்பது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் நடப்பாண்டில் மிக அதிகமாக குவித்து வருகிறது. நடப்பாண்டு என்பது ஜனவரி டு டிசம்பர் வரை. ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு 2020 676.70 டன்கள், 2024 ஏப்ரலில் 827.70 டன்களாக உயர்ந்துள்ளது. இதற்கான காரணம் பதற்றமான புவிசார் அரசியல் சூழல், நிலப்பரப்பு, நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சினை, விளைநிலம் மற்றும் கடலுக்கான எல்லை பிரச்சினைகள், காலநிலை மாற்றம், பருவகால மாற்றம் காரணமாக உற்பத்தி பாதிப்பு. இதனால் இறக்குமதி அதிகரிக்கிறது. இதனால் நாடுகளுக்கு இடையேயான போர் சூழல், உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல் நிலவுவதால் வளர்ந்து வரும் நாடுகளின் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி சேமித்து வருகின்றன அந்த நாட்டின் மைய வங்கிகள். இந்த வங்கிகள் சுமார் 290 டன் தங்கத்தை வாங்கி உள்ளன. இது உலகின் ஒட்டுமொத்த தேவையின் 25% உள்ளது. ஏற்றுமதி இறக்குமதியில் உள்ள உறவு முறைகள். ஏற்றுமதி அதிகமாகவும் இறக்குமதி குறைவாகவும் இருந்தால் சாதகமான நிலை, பொருளாதாரத்தை ஏற்றுமதியில் சாதகமான நிலை நிலவுகிறது. இது நம் நாட்டின் பண மதிப்பை அதிகரிக்க செய்கிறது. ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி அதிகமாகவும் இருந்தால் பாதக நிலை ஏற்படுகிறது. இதை சமாளிப்பதற்காக ரிசர்வ் வங்கி தங்க கையிருப்பை அதிகரிக்க வேண்டிய சூழலில் உள்ளது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.